நாம இன்னைக்கு இந்த கொரியன் டிராமாவோட அடுத்த எபிசோட தான் பார்க்க போறோம். சோ அதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனலுக்கு புதுசுனா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஃபாலோ பண்ணதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. அப்படியே அங்க ஹைப்ங்கிற ஒரு பட்டன் இருக்கும், அதையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. சரி, வீடியோக்குள்ள போலாமா? சோ போன எபிசோட்ல அந்த ரேஸ் ட்ராக்ல நம்ம தலைவன் கார் ஓட்டுவால, அப்ப நம்ம சின்னவ அங்க வரதோட எபிசோட என் பண்ணும். இனிமே என்ன ஆகுதுன்னு பாப்போம். எனக்கு நீ யாருன்னு தெரியாதுன்னு நினைச்சியா? நீ உண்மையிலே யாருன்னா அந்த டைரக்டரோட பைதானே. சர்க்கியூட்டுக்கு அடிக்கடி வந்துட்டு போற, அப்புறம் அந்த கீழாக்கரும் உனக்கு தெரிஞ்சிருக்கு. இது எல்லாமே அந்த டைரக்டருக்கு மட்டும் தான் தெரியும் அப்படின்னு சின்னவ சொல்ல, அதுக்கு நம்ம ஹீரோ அப்படிலாம் இல்ல அப்படின்னு சொல்றான். உடனே சின்னவ, எனக்கு தெரியும்டா, இம்போர்ட்டர் காரு, பத்தாதுக்கு பணக்கார சூட்டு, அதோட 5 கோடி மதிப்பான வாட்ச், இதெல்லாம் எவன் காசுல வாங்கின? என் அப்பன் காசுல தானே. இவனை புடிங்கடா அப்படின்னு அவளோட ஆளுங்க கிட்ட சொல்ல, ஏய் என்ன விடுங்கடா, உங்களதான் சொல்றேன், என்ன விடுங்க அப்படின்னு ஹீரோ கத்த, அதெல்லாம் விட முடியாது. அவன் உன்னை என்ன பண்ண சொன்னான்னு சொல்லு, என் கூடவே இருந்து என்னோட பலவீனத்தை கண்டுபிடிக்க சொன்னானா அப்படின்னு சின்னவ கேக்குறா. அதுக்கு நம்ம ஹீரோ சொல்றான், நீ எல்லார்கிட்டையும் இப்படிதான் நடந்துப்பியா? சேர்மனுக்கு நீ பண்ண தப்பு தெரியாதுன்னு நினைக்கிறியா? அடிச்சாதான் சொல்லுவ போல, அவனை அடிங்கடா. உடனே அவங்க நம்ம ஹீரோவை அடிக்க வர, ஆனா நம்ம ஹீரோ அவங்கள தலைவிட்டு, ஏய் இங்க பாரு, நான் சொல்றதை கேளு, கடைசியா நீயும் உன் அப்பா மாதிரி மாறிட்டல. அன்னைக்கு என்னோட கரியரை காலி பண்ணா, அதுவும் அந்த டப்பா காரை வச்சு. அந்த காரை உடைக்கணும் தான் நான் இங்க வந்தேன். இருந்தாலும் அந்த கார்ல அப்படி என்ன இருக்குன்னு பார்க்க ஆசைப்பட்டேன், அதனாலதான் அந்த காரை ஓட்டுனேன். அதுக்கப்புறம் அந்த காரை சுக்குநூறா உடைச்சி போடலாம்னு நினைச்சேன். அப்புறம் ஏன் நீ உடைக்கல? ஏன்னா என்னால முடியல, ஏன்னா நான் ஒரு ஏழை, எனக்கு இந்த மாதிரி கார் எல்லாம் கிடைக்காது. சோ என்னால அந்த காரை உடைக்க முடியல. அப்புறம் என்ன சொன்ன? இந்த வாட்சா 5 கோடியா? இது மோர் மார்க்கெட்ல 100 ரூபாய்க்கு வாங்கின ஒரு டூப்ளிகேட் வாட்ச். இந்த வாட்ச பார்த்ததும் நீ பணக்கார வாட்ச்னு சொல்லி இத போய் 5 கோடின்னு சொல்றியே, உனக்கே கேவலமா தெரியல? நம்பிட்டாளா? நம்பி இருப்பான்னு நினைக்கிறேன் அப்படின்னு ஹீரோ மைண்ட் வாய்ஸ்ல நினைக்க. அப்படின்னா நீ சொல்றது உண்மைதானா அப்படிங்கிற மாதிரி சின்னவ கேட்க, அதுக்கு நம்ம ஹீரோ, இப்ப என்ன, இந்த வாட்ச உன் கண்ணு முன்னாடி உடைக்கணும், அவ்வளவுதானே, உடைக்கிறேன். உடனே கீழே போட்டு அதை உடைக்கிறான். நான் எதுக்காக உன் டீம்ல ஜாயின் பண்ண? நான் இப்பவே அந்த டைரக்டர் கிட்ட போய் எல்லாத்தையும் சொல்லிடுறேன். ஏன்னா நீ ஒரு ஏமாத்துக்கார. என்னது, நான் ஏமாத்துக்காரனா? ஹே பத்ரகாளி, நீ என்கிட்ட சாரி கூட கேட்க மாட்டேன். நான் இனிமே உன் கூட சேர்ந்து வேலை செய்ய மாட்டேன், உன் டீம்ல சேர மாட்டேன். என்ன? ஆமா, நான் உனக்கு சப்போர்ட் பண்ண போறதில்ல, புரியுதா? நீ ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்ட, உன் மரமண்டைக்கு புரியுதா? நான் யாரையும் அவ்வளவு சீக்கிரமா நம்ப மாட்டேன், அதுவும் குறிப்பா உன்னை அப்படின்னு சொல்லிட்டு அவ அங்க இருந்து போறா. ஐயோ, இந்த சூனியக்காரியால என்னோட 10 கோடி வாட்சை உடைச்சிட்டனே, பணத்தோட அருமை தெரிஞ்சதானே அப்படின்னு நம்ம ஹீரோ ஃபீல் பண்றான். கட் பண்ண சின்னவள கட்ட, அவ தன்னோட பிஏ கிட்ட நம்ம ஹீரோவை கண்காணிக்க சொல்றா. அவ எங்க போனாலும் அவனை வாட்ச் பண்ணு, எனக்கு அவன் மேல நம்பிக்கை இல்ல, அவன் கண்டிப்பா அந்த டைரக்டரோட லிங்க்ல இருப்பான். சரி மேடம், நான் பாத்துக்கிறேன். இப்ப நம்ம தலைவன் அந்த காரையே பாத்துக்கிட்டு இருக்கான். காரை ஓட்டுனது குத்தமாடா, இப்பதான் எல்லாமே சகஜமா போகுதுன்னு பார்த்தா மறுபடியும் ஆப் அடிச்சுட்டாங்க, இனிமே இங்க வர முடியாது போல அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கப்ப டைரக்டர் அங்க வந்து நம்ம தலைவனை அடிக்கிறான். யார் அது? அந்த காடை கூடுறா, இது எப்படி உன்கிட்ட? ஏண்டா எல்லாருமே இன்னைக்குதான் வருவீங்களா? நீ முதல்ல யாருன்னு சொல்லு, இந்த கார்டு எப்படி உன்கிட்ட வந்தது? இது என்னன்னு தெரியுமா? தெரியுமே, கிரவுன் பேலஸோட சூட் கீ தானே, அததான் நானும் கேக்குறேன். இது எப்படி உன்கிட்ட இருக்கு? அவருக்கு அங்க சேஃப் ஹவுஸ் இருக்குன்னு எனக்கு மட்டும் தான் தெரியும். அந்த கார்டு அவரோட லாக்கர்ல இருந்தது. ஆமா, அதை நான் தான் எடுத்தேன். அப்படின்னா நீ தான் ஹாஸ்பிட்டலுக்கு போய் அந்த வாக்கிங் ஸ்டிக்ல இருக்கிற அந்த டிவைஸை திருடுனியா? ஒருக்கி பையில எதுக்கூட இப்படி பண்ண? எனக்கு வேற வழி தெரியல. இது இருந்தா தானே அந்த லாக்கரை ஓபன் பண்ண முடியும். நீங்க சேர்மனை நீ என்னடா பண்ண? அவரு மிரட்டினியா? நீ தானே அவர் இந்த நிலைமைக்கு கொண்டு வந்த. உனக்கு இன்னுமா நான் யாருன்னு தெரியல? ஹவுஸ் டவுன்ல தானே உன்னோட வீடு இருக்கு, அங்கதானே உன் அம்மாவோட நினைவு நம்ம கொண்டாடணும், அதை மறந்துட்டியா? அவங்க ரொம்ப நல்லவங்க, எனக்கும் அவங்கள ரொம்ப பிடிக்கும். என்னடா உளர்ற? நான் உளரல. அன்னைக்கு உன் கல்யாணத்தப்ப பேச்சுலர் பார்ட்டிக்காக அமெரிக்கா போகலாம்னு நினைச்சோம், ஆனா பிளைட் கேன்சல் ஆயிடுச்சு. அதோட மாப்பிளையும் ஐயரும் லேட்டா வந்ததால நான் ரொம்ப டென்ஷன்ல இருந்தேன். உன் கல்யாணத்துக்கு பிறகு நான் எந்த கல்யாணத்துக்கும் போக கூடாதுன்னு முடிவு எடுத்தேன். நம்ம அங்க என்ன பண்ணணும் மறந்துட்டியா? கொஞ்சம் இரு, இதெல்லாம் உனக்கு யார் சொன்னா? இந்த கதை எனக்கும் சேர்மனுக்கும் மட்டும் தானே தெரியும். முட்டா பாயிலே, நான் தான்டா சேர்மன். எனக்கு புரியுது இது நம்புற மாதிரி இருக்காதுன்னு. ஏன்னா கூடு விட்டு கூடு பாஞ்சிட்டேன். என்ன? ஆமாண்டா, என்னோட ஆத்மா இவன் உடம்புக்குள்ள இருக்கு. இந்த காலகட்டத்துல கூடு விட்டு கூடு பாஞ்சிட்டோன்னு மந்திர கிந்தரன்னு சொன்னா யாரும் நம்ப மாட்டாங்கன்னு எனக்கு தெரியும். ஆனா அதான் உண்மை. நான் இப்ப இவன் உடம்புக்குள்ள இருக்கேன். சோ அந்த கார்டை என்கிட்ட குடுக்குறியா அப்படின்னு சொல்லி தலைவன் காரை ஓட்டி காட்டுறான். இவன் எப்படி சேர்மன் மாதிரியே கார் ஓட்டுறான்? இல்ல இது எதுவும் உண்மை இல்ல, இவன் நம்ம கிட்ட விளையாடுறான். ஐயோ மண்டை வெடிக்குதே அப்படின்னு டைரக்டர் குழம்புறான். இப்ப தலைவன் கிளம்ப, அப்பா அவனை யாரோ ஃபாலோ பண்றத பாக்குறான். அது வேற யாரும் இல்ல, சின்னவளோட ஆளுங்க தான். அட இவனுங்க வேற நம்மள ஃபாலோ பண்றாங்களே, இப்ப என்ன பண்றது? அந்த பையனோட வீட்டுக்கு தான் போய் ஆகணுமா அப்படின்னு முடிவு பண்ணி உடனே தலைவன் பூஜினோட வீட்டுக்கு போறான். அவனுங்களும் பின்னாடியே வரானுங்க. ஐயோ இவனுங்க போக மாட்டானுங்க போலியே. அப்படின்னா இன்னைக்கு நைட்டு இங்கதான் ஸ்டே பண்ணணுமா? எனக்கு இங்க இருக்கவே பிடிக்கலையே, நான் ஏன் இங்க இருக்கணும்? எல்லாம் என் வாயால வந்த பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தலைவன் அந்த ரூம் கூட போறான். அப்ப அவனுக்கு ஹாஸ்பிட்டல்ல இருந்து கால் வருது. உடனே அட்டென்ட் பண்ணி பேசுறான். சொல்லுங்க, நான் தான் பேசுறேன். உங்க பாட்டிக்கு செக்அப் முடிஞ்சிருச்சு, அவங்களுக்கு அவ்வளவு சீரியஸ் எல்லாம் எதுவும் இல்ல, நார்மல்
நார்மலா தான் இருக்காங்க. அவங்க உங்களை பார்க்கணும்னு சொல்றாங்க. உங்க கூட இருந்தா அவங்க பழையபடி ஆயிருவாங்க. வந்து கூப்பிட்டு போறீங்களா அப்படிங்கிற மாதிரி அந்த அம்மா சொல்ல, அதுக்கு நம்ம தலைவன், ஐயோ அதெல்லாம் முடியாதுங்க, நான் கொஞ்சம் பிஸியா இருக்கேன், நீங்களே அவங்கள பாத்துக்கோங்க, இல்லையா ஏதாவது ஹோம்ல விடுங்க, நான் அதுக்கான பணத்தை அனுப்பி வைக்கிறேன், அப்புறம் பாட்டி கேட்டா நான் உங்களை வந்து பாக்குறேன்னு சொல்லுங்க அப்படின்னு சொல்லி நம்ம தலைவன் போனை கட் பண்ண, வேற வழி இல்ல இன்னைக்கு இங்க தான் படுத்தாகணும், சரி இங்க ஷவராது இருக்கான்னு போய் பாப்போம் அப்படின்னு சொல்லி நம்ம தலைவன் உள்ள போக, உடனே ஷவர் ஆன் பண்ணதும் தண்ணி வருது. அது பயங்கரமா குளிருது போல. ஐயோ என்ன இப்படி குளிருது, அதுக்கப்புறம் என்ன குடிச்ச உடனே படுக்கிறான். ஆனா அவனுக்கு தூக்கமே வர மாட்டுது. புலம்புறான், நான் இது வரைக்கும் தரையில படுத்ததே இல்ல, மெத்து மெத்துன்னு பெட்ல தான் படுப்பேன், எனக்கு தூக்கமே வர மாட்டதே அப்படின்னு சொல்லி நல்லா கொரட்டை விட்டு தூங்கிடுறான் நம்ம தலைவன். இப்ப டைம் என்ன, மணி 10. இவ்வளவு நேரமா தூங்கி இருக்கேன், என்னால நம்பவே முடியலையே. இப்பனா நம்ம மூத்தவனோட ஒய்ஃபை காட்டுறாங்க. உடனே வர சொன்னேன், ஆனா வரதுக்கு எவ்வளவு நேரம் ஆகுதுன்னு பாருங்க, உன் கோவத்தை கட்டுப்படுத்து. அப்பா உங்களுக்கு காண்டாகலையாப்பா, நம்மள ஏமாத்திட்டு அந்த டைரக்டர் ஓடி போயிட்டான், கிட்டத்தட்ட 500 கோடிப்பா, அதோட இந்த ப்ராஜெக்டும் நம்ம கையை விட்டு போயிருக்கு, நான் இன்னும் எவ்வளவு நாள் தான்ப்பா அவன் கூட இருக்கணும், உன்னை அவனுக்கு மனைவியாக்குனது எதுக்காக நினைக்கிற, சிஎஸ் நம்ம பக்கம் கொண்டு வரதுக்காக நாம போட்ட ஒரு தூண்டில் தான் அவன், அவனை போட்டுதான் அந்த திமிங்கலத்தை நாம பிடிக்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது நம்ம மூத்தவன் அங்க வரான். நான் ரொம்ப லேட்டா வந்துட்டேன், என்ன மன்னிச்சிருங்க, வெக்கமே இல்ல உனக்கு, அந்த ப்ராஜெக்ட் தான் உனக்குன்னு இருந்த ஒரு அஸ்தி வரும், அதையும் நீ கைவிட்டுட்ட, நான் என்ன பண்றது, என்னால முடிஞ்சதை பண்ண, எல்லாமே கை மீறி போச்சு. அந்த சாங்கோட போன் ரெக்கார்டை எடுத்து எல்லாத்தையும் செக் பண்ணிட்டேன், அவனுக்கு பின்னாடி எவன் இருந்தாலும் அவனை தூக்கிடுவேன், ஆனா உனக்கு ப்ரூஃப் வேணுமே, அது உன்கிட்ட இருக்கா, ஆனா நான் கண்டுபிடிச்சிட்டேன். என்னமாமா சொல்றீங்க, கண்டுபிடிச்சிட்டீங்களா, யார் அவன் பின்னாடி இருக்கா, வேற யாரு, உன் தங்கச்சி தான், அவதான் இதெல்லாம் பண்ணிருக்கா. அப்ப அவனுக்கு அவ சொன்னது ஞாபகம் வருது, அதனாலதான் அவ என்னோட ப்ராஜெக்ட ஆட்டைய போட்டாளா, சத்தியமா அவளை விட மாட்டேமாமா, நீ அவசரப்படுறதாலதான் எல்லா காரியமும் கெட்டு போகுது, இந்த விஷயத்துல வெளியால நம்பாத, நம்ம ஆளுங்களை வச்சு காய நகத்து, அன்னைக்கு உன் அப்பா மட்டும் இல்லனா என் பொண்ணை வச்சு என்னென்னவோ பண்ணிருப்பேன், ஆனா எதுவும் பண்ண முடியல, எனக்கு தெரிஞ்சு உன் தங்கச்சி தான் அடுத்த சேர்மனா ஆக போறான்னு நான் நினைக்கிறேன். வாய்ப்பே இல்ல மாமா, அவ ஒண்ணு அவ்வளவு ஒர்த்து இல்ல, அவ கனவுல கூட சேர்மனா ஆக மாட்டா. அப்படியா, ஆனா சிஎஸ்ல இருக்கிற எல்லாருமே இப்ப அவளை சேர்மன் கூப்பிட ஆரம்பிச்சிட்டாங்களாமே, அவதான் அடுத்த சேர்மன் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அப்பா என்னதான் இருந்தாலும் அவர் என்னோட புருஷன்பா, அவர்கிட்ட இப்படியா பேசுவீங்க, ஏய் உனக்கு என்ன ஆச்சு, அப்பா அவனால முடிஞ்ச அளவுக்கு அவன் ட்ரை பண்ணான், நீங்க அவனை குத்தி காட்டினாலும் பரவாயில்ல, ஆனா அவனை இந்த அளவுக்கு டிமோட்டிவ் பண்ணாதீங்க, நாமெல்லாம் ஒரே ஃபேமிலி தானப்பா, அவனை நம்புங்க, நீங்க தான் அவனுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி அவனோட ஒய்ஃப் பேச, சரி கடைசியா உனக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கறேன், உன்னால உன் தங்கச்சியை தோக்கடிக்க முடியுமா, கண்டிப்பா முடியுமாமா, நான் தோத்து போறவன் இல்ல, அதை புரிஞ்சுக்கோங்க, சரி உன்கிட்ட ஏதாவது ஐடியா இருக்கா, இப்போதைக்கு எதுவும் இல்ல மாமா, சரி நான் சொல்றத பண்ணு, அந்த ஜிஎஃப் சொல்யூஷன் இருக்குல்ல அதை நீ வாங்க பாரு. ஜிஎஃபா, என் தங்கச்சி வாங்குறதா இருந்ததே அந்த பேட்டரி கம்பெனியா, அதை எதுக்கு மாமா நம்ம வாங்கணும், முள்ளால எடுக்கிற மாதிரி அவ பண்ணத நீயும் திரும்ப பண்ணு, உன்கிட்ட இருந்து அந்த நிலக்கரை ப்ராஜெக்ட அவ பொடுங்கனால அதே மாதிரி அவ வாங்க நினைச்ச அந்த கம்பெனியை நீ வாங்கு, ஆனா பணத்துக்கு நான் எங்க மாமா போவேன், ஏண்டா நான் தான் இருக்கல, நான் உனக்கு பணம் கொடுக்கறேன், எவ்வளவு வேணுமோ எடுத்துக்கோ, அந்த கம்பெனியை நீ வாங்குற அப்படிங்கிற மாதிரி அவனோட மாமா சொல்ல, அதுக்கு நம்ம ஆளு, மாமா இது போதும் மாமா, நான் அந்த கம்பெனியை வாங்குறேன், அவ மூஞ்சில கரிய பூசுற. கட் பண்ணா நம்ம பிஏ வந்து நம்ம ஹீரோ பாத்தீங்கன்னா ஒரு வீடியோவை காட்டுறான், நீங்க சொன்ன மாதிரி நான் அவனை ஃபாலோ பண்ணிட்டு போனேன், அவனோட வீட்டுக்கு தான் போனான், அதோட அவனுக்கு ஒரு பாட்டி இருக்காங்க, அவங்களுக்கு டெமெண்டியா இருக்கு, அதோட நிறைய விஷயங்களை அவங்க மறந்து போயிருவாங்க, அதோட அவங்க கிட்ட ஒரு கார் இருக்குல்ல அதை லீஸுக்கு தான் எடுத்திருக்கான், அதோட அவனோட சூட்டு அந்த வாட்ச் எல்லாமே டூப்ளிகேட் தான், சரி எதுவா இருந்தாலும் அவனை வாட்ச் பண்ணிக்கிட்டே இரு, ஒருவேளை இது டிராமாவா கூட இருக்கலாம், நம்ம அவ்வளவு சீக்கிரமா யாரையும் நம்ப கூடாது. சரி மேடம், நான் அவனை கவனமா நோட் பண்றேன், கம்பெனி இப்பதான் என்னோட கண்ட்ரோல்ல வந்துகிட்டு இருக்கு, அந்த நிலக்கரி ப்ராஜெக்ட் சக்சஸ்ஃபுல்லா ரன் பண்ணிட்டா போதும், நான் சேர்மன் ஆகிறத யாராலையும் தடுக்க முடியாது. சரி அந்த ஜிஎஃப் சொல்யூஷனை வாங்கலாம்னு சொன்னனே அந்த வேலை எப்படி போகுது, அவங்க கம்பெனியை பெருசாக்கணும்னு அவங்க லோன் வாங்கியிருக்காங்க, ஆனா அந்த லோன் தான் இப்ப அவங்களுக்கு எமனா வந்து நிக்குது, இந்த வாரமே அவங்க இஎம்ஐ கட்டலனா கம்பெனி திவாலாயிரும். சரி அவன் எந்த பேங்கையும் கான்டாக்ட் பண்ண கூடாது, நம்ம ஆளுங்க கிட்ட சொல்லி அந்த கம்பெனிக்கு போற லோனை கட் பண்ண சொல்லு, யாருமே லோன் கொடுக்க கூடாது, அந்த கம்பெனி திவாலாகும் போது நம்ம அடிமட்ட விலைக்கு பேசி அந்த கம்பெனியை வாங்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவ வெளியே போக, அப்ப இது எல்லாத்தையுமே நம்ம கேசி இருக்கால அவ ஒட்டு கேட்டுட்டு இருக்கா. ஐயோ எவ்வளவு நேரம் தான் இவ பாக்ஸிங் பண்ணிக்கிட்டே இருப்பா, காலையெல்லாம் வலிக்குதுப்பா, சரி அந்த தடியனுக்கு இன்ஃபார்ம் பண்ணிடலாம். உடனே தலைவி ஹீரோவுக்கு இந்த விஷயத்தை இன்ஃபார்ம் பண்ண, கட் பண்ண நம்ம தலைவன் வெளியே வர, அப்போ ஃபாலோ பண்ணிட்டு தான் அவங்க இருக்காங்க, அதை நம்ம தலைவன் நோட் பண்றான். சோ அதனால என்ன பண்றான் நம்ம தலைவன், நம்ம சோடா போட்டி இருக்கால அவனுக்கு கால் பண்ணி, டேய் நான் தான்டா நேத்து ஒரு வேலை சொன்னல அது செஞ்சிட்டியா அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்க, அப்போ ஒரு பிளாஷ்பேக்கா காட்டுறாங்க. சோ நம்ம ஹீரோக்கு இப்ப பணம் வேணும், ஆனா அவனால கம்பெனிக்குள்ள போய் அந்த லாக்கர்ல இருக்கிற பணத்தை எடுக்க முடியாதுல, அதனால என்ன பண்ணிருக்கான் நம்ம சோடா போட்டி கிட்ட அந்த லாக்கருக்குள்ள போற சாவியை கொடுத்து அங்க இருந்து பணத்தை கொண்டு வர சொல்லிருக்கான். அவனும் அங்க போய் அந்த பணத்தை கொண்டு வந்திருக்கான். இந்த பணம் எதுக்கு முதலாளி, இதை கொண்டு வரதுக்குள்ள என்னோட ஹார்ட் பீட் எப்படி துடிச்சது தெரியுமா, நாம இந்த கம்பெனியை வாங்க போறோம், இந்த கம்பெனியா
இது அந்த சின்னவா வாங்குறதா அந்த கம்பெனில? ஆமா, அதே கம்பெனி தான். சரி, நீங்க ஏன் அதை வாங்க போறீங்க? அதை விடு, பணம் குறையுது, வாய்ப்பே இல்ல. என்ன நம்புங்க முதலாளி, நான் நேர்மையானவன். உங்க பணத்துல இருந்து ஒரு பைசா கூட நான் எடுக்கல. நிஜமா தான் சொல்றியா? இங்க பாருங்க முதலாளி, ரோட்ல தங்க இருந்தா கூட நான் எடுக்க மாட்டேன். சரி சரி, பதறாத, நான் சும்மா தான் சொன்னேன். இந்தா, இத உன் செலவுக்கு வச்சுக்கோ. முதலாளி, நீங்க வேற லெவலு. ஆனா உண்மையை சொல்லட்டா, ஸ்டார்டிங்ல நீங்க சேர்மனோட பையனு நான் நம்பவே இல்ல. சேர்மன் பார்க்க அவ்வளவு நல்லா இருக்க மாட்டாரு, ஆனா நீங்க அழகா இருக்கீங்க. பெரிய மூக்கு, குட்டி கண்ணு, அகலமான மூஞ்சி. ஆனா நீங்க பாருங்களேன், சும்மா லுக்கே தாறுமாறா இருக்கு. அதோட உங்களோட மூளை இருக்குல்ல, சும்மா வேற லெவலு. அந்த பணத்தை கொடு. நீ ரொம்ப பேசுற, அதனால உனக்கு இந்த பணத்தை கொடுக்க மாட்டேன். போய் வேலைய பாரு. நான் கேசி கூட வெளியே போறேன். அதனால என்ன பண்ணணும்னு உனக்கு தெரியும்ல, எல்லாத்தையும் ஹேண்டில் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தலைவன் அங்க இருந்து கிளம்புறான். அப்புறம் என்ன சொன்ன? சுமார் முஞ்சா, உன்னை வச்சுக்கிறேன்டா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தலைவன் போக, அப்பா பத்தி சொன்னதும் பிள்ளைக்கு கோவம் வருதா? சரி, இவரையா அடிக்கடி கேசி கூடவே போறாரு? ஒருவேளை அவளை லவ் பண்றாரோ? கட் பண்ணா அந்த ஜிஎஃப் சொல்யூஷன்ல இருக்கிற அந்த கம்பெனியோட பாஸ் என்ன பண்றான்? பேங்க் மேனேஜருக்கு கால் பண்ணி லோன் கேக்குறான். ஆனா அவங்க எல்லாருமே முடியாதுன்னு சொல்றாங்க. அதுக்கு காரணம் வேற யாரு? நம்ம சின்னவ தான். அவதான் எல்லா பேங்க் மேனேஜரும் கூப்பிட்டு லோன் கொடுக்க வேணாம்னு சொல்லிருக்கா. நீங்க சொன்ன மாதிரியே நான் சொல்லிட்டேன். என்ன நல்லா கவனிங்க. கண்டிப்பா உங்களை நான் கவனிக்காம இருப்பேனா? ஆனா நீங்க மட்டும் இல்ல, யாருமே அவனுக்கு லோன் கொடுக்க கூடாது. கவலை விடுங்க, நான் அதை பாத்துக்கிறேன். இப்ப தலைவனுக்கு இந்த விஷயம் தெரிய வருது. அவ எல்லா பேங்க் மேனேஜரும் கூப்பிட்டு பேசியிருக்கா. அவங்களுக்கு போற லோனை அவ தடுக்க பாக்குறா. அவ மூத்தவனும் அந்த பேங்க் மேனேஜரை பாக்குறான். இவங்களாம் பேங்க் எம்ப்ளாயிஸ் தானே, இவங்க இங்க என்ன பண்றாங்க? அவங்களாம் சின்னவளை பார்க்க வந்திருக்காங்க. எல்லா பேங்கர்ஸ் இந்த மேனேஜரையும் வர சொல்லி அவங்க கிட்ட பேசிட்டு இருக்காங்க. அவளை குறைச்சி எடை போடாதன்னு நான் அப்பவே சொன்னல. பாத்தியா, அந்த கம்பெனியை கைப்பத்த எந்த அளவுக்கு அவ போறான்னு கம்பெனியை திவாலாக்கி அடிமட்ட விலைக்கு பேசி அந்த கம்பெனியை வாங்க பாக்குறா. சோ இப்ப போய் அந்த கம்பெனியை விலைக்கு கேட்டா வேற வழி இல்ல, அவன் கொடுத்துதாகணும். அப்ப தலைவன் மைண்ட் வாய்ஸ்ல, ஆக்சுவலா இந்த மாதிரி ஐடியாலாம் நான் தான் சொல்லி கொடுத்தேன். அதை வச்சு அவ என்னையே லாக் பண்ண பாக்குறாளா? இப்ப நான் என்ன பண்றேன்னு பாரு. சரி, உன் அண்ணன் என்ன பண்ணிட்டு இருக்கான்? அவன் அவனோட மாமனாரை போய் மீட் பண்ணிட்டு வந்திருக்கான். என்ன பேசினாங்கன்னு தெரியல. ஒருவேளை அந்த ப்ராஜெக்ட் கைவிட்டு போனதால திட்டிட்டு பாரோ என்னவோ. அதுக்காக தான் அவனை கூப்பிட்டு பாருன்னு நினைக்கிறியா? பின்ன எதுக்காக கூப்பிட்டு பாரு? கை நிறைய பணம் கொடுத்து இன்னும் செலவு பண்ண மாப்பிள அப்படின்னு சொல்லி இருப்பாரா? ஒரு நிமிஷம், அந்த சேர்மன் அவங்க ரெண்டு பேருக்கும் நடுவுல சண்டை மூட்டி விட பாக்குறாரா? கரெக்டா சொல்லிட்டேன். உன் அண்ணனை வச்சு உன் அக்கா வாங்குற அந்த கம்பெனியை வாங்க போறான். முள்ளால எடுக்கிற மாதிரி அவ பண்ணத அவனும் திரும்ப பண்ண போறான். இந்த கம்பெனியை நீங்க என்ன ரேட்டு கொடுத்து வாங்க போறீங்க? 100 கோடி. 100 கோடியா? இது ரொம்ப ஓவர். நம்ம கிட்ட அந்த அளவுக்கு ஃபண்ட் இல்ல. யார் சொன்னா ஃபண்ட் இல்லன்னு? நிலக்கரி ப்ராஜெக்ட்டுக்கு நம்ம கிட்ட ஃபண்ட் இருந்ததுல, இப்பதான் அந்த ப்ராஜெக்ட் நம்ம கையை விட்டு போயிருச்சு. அந்த ஃபண்டை வச்சு இந்த கம்பெனியை வாங்கிடலாம். இல்ல சார், நாம நடத்துற கம்பெனி வேற, ஆனா இது பேட்டரி கம்பெனி. சோ இது கெமிக்கல் டிபார்ட்மெண்ட்டுக்கு சம்பந்தப்பட்ட ஒரு கம்பெனி. நாம எதுக்கு சார் கெமிக்கல்ல இன்வெஸ்ட் பண்ணணும்? நான் சேர்மன் ஆகிறதுக்கு இதுதான் ஒரே வழி. அந்த கம்பெனியை வாங்கிதான் ஆகணும். இரு, நீ இப்ப அவளோட கட்சி மாறிட்டியா? என்ன, நான் அவகிட்ட தோத்துருவேன்னு உனக்கு பயமா இருக்கா? அப்படிலாம் இல்ல சார். அப்படின்னா நான் சொன்னதை செய். என் மாமா எவ்வளவு காசு வேணா தரேன்னு சொல்லிட்டாரு. 100 கோடியா இருந்தாலும் சரி, 1000 கோடியா இருந்தாலும் சரி, எனக்கு அந்த கம்பெனி வேணும். இந்த தடவை நான் அவகிட்ட தோக்க கூடாது. அவளை ரத்த கண்ணீர் விட வைப்பேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம மூத்தவன் சொல்ல, இங்க நம்ம தலைவன் கேசியை கிளம்ப சொல்றான். நாம எங்க போறோம்? நாம ஒரு டிராமா போட போறோம். சரி, என்ன ட்ரெஸ் இது? பணக்காரங்க போடுற மாதிரி ட்ரெஸ் தானே உன்னை போட்டுட்டு வர சொன்னேன். ஏன் இந்த ட்ரெஸ்ஸுக்கு என்ன குறை? அதோட என்னோட ஃபேமிலி கிட்ட இருந்து தப்பிக்க நான் இந்த மாதிரி தான் ட்ரெஸ் எல்லாம் போடுறேன். கேவலமா இருக்கு. இல்ல கியூட்டா இருக்கு. ரொம்ப கேவலமா இருக்கு. அட கியூட்டா இருக்குன்னு சொல்றல, இப்ப நான் கேவலமா இருந்தா என்ன, கியூட்டா இருந்தா உனக்கு என்ன? கிளம்பலாமா? உடனே ரெண்டு பேரும் கிளம்புறாங்க. ஆமா, என்ன இது முகத்தை மூடிக்கிட்டு வர? இது என்ன ஸ்பை படமா? இவ்வளவு சீன் போடுற? உன்னை எவனாவது ஃபாலோ பண்ணதா உனக்கு தெரியும். சரி, நம்ம அடிக்கடி இப்படி வெளியே போறோமே, ஏதாவது ப்ராப்ளம் வராதா? அது அந்த சோடா பொட்டி பாத்துப்பான். நீ கிளம்பு. அதே நேரத்துல நம்ம சோடா பொட்டி ஒரு தலக்காணி மாதிரி ரெடி பண்ணி நம்ம தலைவனும் தலைவியும் உள்ள இருக்கிற மாதிரி டிராமா செட் பண்ணிட்டு இருக்கான். அவங்க ரெண்டு பேரும் திட்டுற மாதிரி நம்ம சோடா பொட்டி டிராமா போட, என்னாச்சு கேசியும் திட்டுறீங்க? அவ பண்ண தப்புக்கு இப்படிதான் திட்டணும். சரி, நான் கேசிய போய் பார்த்து பேசவா? அதெல்லாம் வேணாம், அவங்க உள்ளே இருக்கட்டும். அப்ப நம்ம டைரக்டர் இருக்காருல, அவர் அங்க வராரு. நம்ம தலைவனை பார்க்கதான் அங்க வராரு. டைரக்டர், நீங்களா? ஊஜின் எங்க? ஏன், என்ன விஷயம்? நான் போய் அவனை கூப்பிட்டு வரவா? ஏன் ஊஜின் அங்க இல்ல, இப்பதானே உள்ள இருக்காங்கன்னு சொன்னீங்க. அவன் வெளியே போயிட்டான். சரி, ஊஜினோட டேபிள் எது? இதாங்க அவன் டேபிள். அங்க நம்ம ஊஜினோட டைரி இருக்கு. உடனே அதை நம்ம டைரக்டர் எடுத்துட்டு போயிடுறாரு. அவர் போன உடனே நம்ம சோடா புட்டி இருக்காங்க, அவன் டைரக்டர் வந்த விஷயத்த நம்ம தலைவனுக்கு கால் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணிடுறான். நம்ம சேர்மன் ஒரு லெட்டர் எழுதி கொடுப்பார்ல ஹாஸ்பிட்டல் இருந்தப்ப, அதை தானே அந்த நர்ஸ் கிட்ட கொடுத்து விடுவான். அந்த லெட்டரையும் அந்த டைரியில இருக்கிற கையெழுத்தையும் மேட்ச் பண்ணி பாக்குறான். என்ன ரெண்டுமே மேட்ச் ஆகுது அப்படின்னா அவன் தான் நம்ம சேர்மனா? அப்ப ஹீரோ கிட்ட இருந்து மெசேஜ் வருது. அவங்க எப்பவுமே ரெகுலரா மீட் பண்ற இடத்துக்கு 10 மணிக்கு வர சொல்லி மெசேஜ் அனுப்பி விடுறான். ஆமா, யாருக்கு மெசேஜ் அனுப்புற? அது ஒரு சீக்ரெட்டா? அப்படின்னா கேர்ள் ஃபிரெண்டா இருப்பாளா? சரி, எதுக்கு இப்ப உன்னோட வீட்டுக்கு வந்திருக்கோம்?
வந்திருக்கோம். நீ தானே ட்ரெஸ் மாத்திட்டு வர சொன்ன. சோ நான் ட்ரெஸ் மாத்திட்டு வரேன், அது வரைக்கும் இங்கே இரு. எனக்கு பாத்ரூம் வருதே. பாத்ரூமா? ஒண்ணுக்கா ரெண்டுக்கா? ஒண்ணுக்குதாமா. சரி உள்ள போ, நான் போய் அதுக்குள்ள ட்ரெஸ் மாத்திட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தலைவி ட்ரெஸ் மாத்துறதுக்கு போறா. அப்ப அந்த வீட்டுல இருக்கிற வாண்டுங்க இருக்குல்ல, அதுங்க அவங்க பாட்டி கிட்ட ரொம்ப ஓவரா பேசுதுங்க. அதாவது அவங்க வேலைக்காரி மாதிரி ட்ரீட் பண்ணுதுங்க. அத நம்ம தலைவன் பாத்துறான். பேர பசங்களை கூட என்னோட பசங்க கெடுத்து வச்சிருக்காங்க, இவங்களை என்ன பண்றன்னு பாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தலைவன் அவங்க 2 பேர் முன்னாடி போய் நிக்கிறான். நீங்க யாரு? எங்களுக்கு புதுசா வந்த டிரைவரா? நான் ஒன்னும் டிரைவர் இல்ல, உங்க தாத்தா சார்பா உங்ககிட்ட பேச வந்திருக்கேன். எங்க தாத்தா தான் ஹாஸ்பிட்டல்ல கோமால இருக்காரு. இல்லையே, உங்க தாத்தா உங்க பின்னாடி இருக்காரு. என்ன சொல்றீங்க? இது நம்புற மாதிரியே இல்லையே. அப்படியா? நீ நம்பலையா? என்ன சொல்றீங்க சேர்மன்? ஓ, இந்த பையன் உங்க பர்ஸ்ல இருந்து காசு எடுத்தானா? அப்புறம் இவ உங்களோட ஃபேவரட் பவுல உடைச்சிட்டானா? பாத்தீங்களா, உங்க தாத்தா உங்க கூடவே தான் இருக்காரு, அதுவும் உங்க பக்கத்துல இருக்காரு. அதனால இனிமே பாட்டி கிட்ட அப்படி நடந்துக்க கூடாது. அவங்களை எப்பவுமே பாட்டின்னு தான் கூப்பிடணும், வேலைக்காரின்லாம் கூப்பிடக்கூடாது. அவங்க கிட்ட அந்த மாதிரி நடந்துக்கிட்டீங்க, உங்க தாத்தா உங்க கண்ணை நோண்டிடுவாரு அப்படின்னு சொல்லி அவங்கள பயமுறுத்தி விடுறான். உடனே அந்த வாண்டுங்க அவங்கள போய் பாட்டின்னு கூப்பிட அவங்களுக்கு ஒண்ணுமே புரியல. கட் பண்ண நம்ம தலைவி எந்த ட்ரெஸ் போடலான்னு யோசிச்சுக்கிட்டு இருக்க, அவன் யாருக்கிட்டயோ போன்ல பேசிருக்கான். இன்னைக்கு நைட்டு யாரையோ போய் பார்க்க போறேன்னு சொன்னா, கண்டிப்பா அது கேர்ள் ஃப்ரெண்டா தான் இருக்கும். அதோட சீக்ரெட்னு வேற சொல்றான். சரி எந்த ட்ரெஸ் தான் போட்டுட்டு போறது? சரி இத போட்டுட்டு போலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ட்ரெஸ் போட்டுட்டு அவ வெளியே வர. ஏய் என்னடி ட்ரெஸ் இது? ஏன் இந்த ட்ரெஸ்ஸுக்கு என்ன குறை? நான் கியூட்டா தானே இருக்கேன். இத பார்த்தா எந்த பையனா இருந்தாலும் பிளாட் ஆயிடுவான். உங்க அப்பா பார்த்தா உன்னை செருப்பாலே அடிப்பாரு. போய் ட்ரெஸ் மாத்து. அப்பா தான் கோமாளா இருக்காரு, அவரு எங்க பார்க்க போறாரு அப்படின்னு சொல்லிட்டு அவ வெளியே வர. அப்ப நம்ம தலைவன், ஏய் என்ன ட்ரெஸ் இது? குட்டியா போட்டிருக்க, எல்லாமே தெரியுது. போய் ட்ரெஸ் மாத்து. கிழிஞ்ச துணிலாம் போட்டு வராத, போய் ட்ரெஸ் மாத்து. எனக்கு இந்த ட்ரெஸ் நல்லா தான் இருக்கு, பணக்காரங்க இப்படிதான் போடுவாங்க. சரி உனக்கு வேணானா நான் போய் ட்ரெஸ் மாத்திட்டு வரேன். சரி சரி வேணாம், டைம் ஆகுது அப்படின்னு சொல்லி நம்ம தலைவிய அவன் இழுக்க அப்பாவை ஸ்லிப் ஆகி கீழே விட உடனே தலைவன் அவளை பிடிச்சுக்கிறான். அவ்வளவுதான், நம்ம தலைவி பிளாட். அவனை அப்படியே வெச்ச கண்ணு வாங்காம சைட் அடிக்கிறா. என்ன பாக்குற? எழுந்து கிளம்பலாம். அந்த கண்ணாடியை கொடு, நான் போட்டுக்கிறேன். உனக்கு கண்ணாடி தான் ஒரு கேடு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தலைவன் அங்க இருந்து கிளம்ப. ஐயோ இவ வர என்னோட ஹார்ட் பீட்டை வேகமா துடிக்க வைக்கிறானே அப்படிங்கிற மாதிரி தலைவி நினைக்க, கட் பண்ணா அந்த பேட்டரி கம்பெனியோட ஓனரை காட்டுறாங்க. அவர் எல்லா பேங்க் மேனேஜருக்கும் கால் பண்ணி லோன் கேட்டுட்டு இருக்காரு. ஆனா யாருமே லோன் கொடுக்க மாட்டாங்க. அதனால அவர் கம்பெனில வேலை செய்யற ஒர்க்கர்ஸ் எல்லாமே இனிமே வேலை செய்ய மாட்டேன்னு சொல்லிட்டு அங்க இருந்து போறாங்க. இவரும் அவங்கள சமாதானப்படுத்த ட்ரை பண்றாரு. நீங்க பாருங்க, எங்களால இனிமே ஒர்க் பண்ண முடியாது. 3 மாசமா எங்களுக்கு நீங்க சம்பளம் கொடுக்கல. எப்படி 3 மாசமா சம்பளம் இல்லாம வேலை வாங்குவீங்க? எனக்கு புரியுது. ஆனா நம்ம நாளைக்கே அந்த ஆர்டரை சப்மிட் பண்ணணும். அதை சப்மிட் பண்ணிட்டா நம்மளுக்கு காசு வந்துடும். அட்ஜஸ்ட் பண்ணி வேலை பண்ணுங்க. அதெல்லாம் எங்களால முடியாதுங்க. முதல்ல சம்பளத்தை எடுத்து வைங்க, அப்பதான் நாங்க வேலை பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே அங்க இருந்து போக, அப்ப நம்ம சின்னவ இருக்கால அவ அங்க வரா. நாம கொஞ்சம் பேசலாமா? நீங்க சொன்னதுக்காக தான் நான் வழக்கத்தை விட ப்ரொடக்ஷனை அதிகப்படுத்தினேன். ஆனா இப்ப என்னன்னா நீங்க கொடுத்த ஆர்டரை பாதிதான் எடுப்போம்னு சொல்றீங்க. நான் லோன் வாங்கி இதுல இன்வெஸ்ட் பண்ணிருக்கேன். நான் என்ன பண்ணுவேன்? நானும் கொஞ்சம் கஷ்டத்துல தான் இருக்கேன். நான் வேற ஒரு ப்ராஜெக்ட்ல அந்த பணத்தை போட்டுட்டேன். ஆனா உங்களுக்கு ஒரு ஆஃபர் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டாக்குமெண்ட்டை கொடுக்குறா. என்ன இது? நான் உங்க கம்பெனியை வாங்கிக்கிறேன், 80 கோடிக்கு இந்த கம்பெனியை வித்துடுறீங்களா? என்ன சொல்றீங்க? உங்க கம்பெனியை பொறுத்த வரைக்கும் 35% எங்க கெமிக்கல் டிபார்ட்மெண்ட்ல இருந்து தான் வருது. நாங்க கொடுக்குற அந்த ஆர்டரால தான் உங்க கம்பெனியை ரன் ஆகுது. இப்போ உங்களால சேலரி கூட கொடுக்க முடியல. நாங்க பின் வாங்கிட்டா உங்க கம்பெனி திவாலாயிரும். கஷ்டப்பட்டு உருவாக்குன இந்த கம்பெனி பேங்க்குக்கு போகணுமா? பேசாம எங்களுக்கு வித்துருங்க. உங்களுக்கு நல்ல ஆஃபரை நான் பண்ணிருக்கேன். சோ யோசிச்சு முடிவிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவ போக, அவ போன உடனே நம்ம மூத்தவன் இருக்கால அவனும் வந்து ஆஃபர் பண்றான். என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? ஒவ்வொருத்தரா வந்துகிட்டு இருக்கீங்க. என் கம்பெனி என்ன மீன் மார்க்கெட்டா? வந்து பேரம் பேசுறீங்க? நான் பேரம் பேச வரல. அவளுக்கு இந்த கம்பெனியோட மதிப்பு தெரியல, அதனால அவன் பேரம் பேசுறா. ஆனா நான் ஒரே வேலை 100 கோடி தரேன். அது மட்டும் இல்ல, உங்களுக்கு லோன் வராததுக்கு காரணம் யார் தெரியுமா? அவதான் எல்லார்கிட்டயும் பேசி உங்க கம்பெனிக்கு வர வேண்டிய லோனை தடுத்திருக்கா. என்ன சொல்றீங்க? நிஜமா தான் சொல்றீங்களா? ஆமா, நான் இதுக்கு என்னோட தங்கச்சியை மாட்டி விட போறேன். சோ அதனால நான் இந்த கம்பெனியை 100 கோடி கொடுத்து வாங்கிக்கிறேன். என்ன சொல்றீங்க? டீல் ஓகே பண்ணிடலாமா? என்ன 100 கோடி கொடுத்தாலும் தரமாட்டேன்னு சொல்றான். சரி வேற வழி இல்ல, மாமா கிட்ட காசு வாங்கி எப்படியாவது கம்பெனியை வாங்கிடணும் அப்படின்னு சொல்லிட்டு அவ அங்க இருந்து கிளம்ப. அப்ப நம்ம தலைவன் இதை எல்லாத்தையுமே பாத்துக்கிட்டு இருக்கான். இந்த கம்பெனியை அவங்களால எந்த ரேட்டுக்கு வாங்க முடியும்? குறைஞ்சபட்சம் 100 கோடி கொடுத்தாதான் வாங்க முடியும். ஒருவேளை 100 கோடிக்கு மேல போனா அப்ப அவங்களுக்கு பிரச்சனை தான். அவங்க கிட்ட அவ்வளவு காசுலாம் இல்ல. கண்டிப்பா போர்டு மெம்பர்ஸ் எல்லாம் எதிர்ப்பாங்க. அப்படின்னா நம்ம அதையே பண்ணலாம். அவ கிட்ட இருக்கிற மொத்த கள்ளப்பணத்தையும் வச்சு இந்த கம்பெனியை வாங்க வைக்கலாம். கட் பண்ணா தலைவன் ஓனர் வந்து பாக்குறான். என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? நான் தான் தர முடியாதுன்னு சொல்லிட்டேன்ல. நான் ஊஜின் ஸ்மைல் பினான்ஸ்ல இருந்து வரேன். நீங்க எங்களோட பாஸை மீட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தலைவன் அவர் ஒரு ஹோட்டலுக்கு கூப்பிட்டு போறான். அங்க அந்த பாஸ் வேற யாரும் இல்ல, நம்ம தலைவிதான். நான் இப்பதான் அமெரிக்கால இருந்து இங்க வந்திருக்கேன். என்னோட பேரு கேசி. ஸ்மைல் பினான்ஸோட பாஸ் நான் தான். சரி வாங்க உட்காந்து பேசலாம். ஆமா, இது எங்க அப்பாவோட வீடு தானே? ஏதோ உன் வீடு மாதிரி சீன் போடுற. இது உன் கேம்ல ஒரு பாட்டு தான். கூடிய சீக்கிரத்துல இது நம்மளோட
வீடா மாறிடும் எப்படி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தலைவன் கண்ணடிக்க அவ்வளவுதான் தலைவி பிளாட். உங்களுக்கு எப்படி என்னோட கம்பெனியை பத்தி தெரியும்? என் கம்பெனி திவாலி ஆகிறது எல்லாருக்கும் தெரியாது, எங்களுக்கு தெரியாதது எதுவும் இல்ல. அதோட நாங்க உங்களுக்கு ஒரு ஆஃபர் கொடுக்க வந்திருக்கோம். அது என்னன்னு கேக்குறீங்களா? நீங்களும் என்னோட கம்பெனியை வாங்க போறீங்களா? நாங்க உங்க கம்பெனியை வாங்க போறது இல்ல, உங்களுக்கு நாங்க பினான்ஸ் பண்றோம். 5 கோடி நாங்க கொடுக்கறோம். இதை யூஸ் பண்ணி மறுபடியும் ஃபேக்டரியை ரன் பண்ணுங்க. நான் பிளாக் மணியை வாங்க மாட்டேன். இது பிளாக் மணி இல்ல, எல்லாம் ஒயிட் மணி தான். சரி அப்படின்னா கண்டிஷன் இருக்குமே. உங்க கண்டிஷன் என்ன? எங்களுக்கு உங்க கம்பெனில இருந்து 30% ஷேர் வேணும். எனது 30%? நீங்க அவங்கள விட மோசமா இருக்கீங்க. என் கம்பெனியை ஆட்டைய போட பாக்குறீங்களா? எங்களை பொறுத்த வரைக்கும் ஒரே விஷயம் தான், நாங்க உங்க கம்பெனிக்கு ஒரு நல்ல வேலை கொடுப்போம். அதாவது CS ஓட கெமிக்கல் டிபார்ட்மெண்ட்டை சேர்ந்த அந்த லேடி இருக்காங்கல்ல, அவங்க உங்க கம்பெனியை குறி வச்சுட்டாங்க. சோ எப்படியாவது உங்க கம்பெனியை வாங்க பாப்பாங்க. நாங்க அந்த விலையை ஏத்தி விடுறோம். 300 கோடிக்கு இந்த கம்பெனியை வித்துருங்க. ஆனா ஷேர் மட்டும் எங்களுக்கு 30% கொடுத்தா போதும். 300 கோடியா? அவங்க வாங்குவாங்களா? அதுலதான் நாங்க ஸ்பெஷலிஸ்டே. நாங்க அதை வாங்க வைக்கிறோம். நீங்க நாங்க சொன்னதை மட்டும் செஞ்சா போதும். சோ எங்களை நம்புங்க. நாங்க சொல்றதை மட்டும் செஞ்சா உங்களுக்கு 300 கோடி கிடைக்கும். அதனால நாங்க சொல்ற வரைக்கும் இந்த கம்பெனியை வித்துறாதீங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம டீம் சொல்ல அவரும் ஓகே சொல்லிடுறாரு. இப்ப தலைமை டைம் ஆச்சுன்னு கிளம்பணும்னு சொல்றான். எங்க போற? நான் தான் சொன்னேன்ல சீக்கிரட்னு. ஏன் என்கிட்ட சொல்ல மாட்டியா? ஹலோ, அது என்னோட பர்சனல், உங்ககிட்ட எல்லாம் சொல்ல முடியாது அப்படின்னு சொல்லிட்டு தலைவன் போக கன்ஃபார்மா தெரியுது அவன் டேட்டுக்கு தான் போறான். அது எப்படி சொல்றீங்க? அதெல்லாம் இருக்காது. ஏன் இருந்தா என்ன? எனக்கு அப்படிதான் தோணுது, அதான் சொன்னேன். கட் பண்ணா நம்ம டைரக்டரை காட்டுறாங்க. நம்ம சேர்மன் சொன்ன அந்த இடத்துல தான் அவர் வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. அப்ப நம்ம சேர்மன் அங்க வராரு. மழை பெய்யுதுன்னு தெரியுதுல, கொடை எடுத்துட்டு வர வேண்டியதானே? அப்படின்னா உண்மையிலே சேர்மன் இது நீங்க தானா அப்படின்னு சொல்லி அவரோட கால்ல விழுந்துடுறாரு டைரக்டர். டேய் என்னடா பண்ற, எழுந்துரு, இதெல்லாம் எனக்கு பிடிக்காதுன்னு தெரியும்ல. சரி வா உள்ள போய் பேசலாம். எல்லாமே நல்லா தான் போகுது. எனக்கு அந்த கேசி ஹெல்ப் பண்றா. கேசியா? உங்க பொண்ணா? அப்ப அவளுக்கு நீங்க யாருன்னு தெரியுமா? இல்ல இல்ல அவளுக்கு தெரியாது. இந்த விஷயம் நம்ம 2 பேருக்கு தவிர வேற யாருக்கும் தெரியாது. அதனால நீயும் அதை சொல்லாத. சரி எனக்காக நீ ஒண்ணு பண்ணணும். சொல்லுங்க, நான் என்ன பண்ணணும்? இப்ப சின்னவளை காட்டுறாங்க. அப்பா அவளோட PA வந்து அந்த பேட்டரி கம்பெனியோட ஓனர் வந்து போன் எடுக்கலன்னு சொல்ல உடனே அவ டைரக்டா அவரோட ஆபீஸ்க்கே போறா. அங்க போனா நம்ம மூத்தவன் இருக்கான். அவன் அந்த கம்பெனிக்கு 120 கோடி கொடுக்கறேன்னு சொல்லிருக்கான் போல. நீங்க என்ன அவங்கிட்ட அந்த கம்பெனியை விற்க போறீங்களா? ஏன் அதுல உங்களுக்கு என்ன பிரச்சனை? அவன் உங்களை விட அதிகமா ஆஃபர் பண்ணிருக்கான். அதோட கம்பெனியும் நல்லா ரன் ஆயிட்டு இருக்கு. ஏன்னா எனக்கு லோன் கிடைச்சிருக்கு. நீங்க லோன் நிப்பாட்டினா எனக்கு கிடைக்காதுன்னு நினைக்கிறீங்களா? இங்க பாருங்க, நான் இப்ப கம்பெனி விற்கிற ஐடியா இல்ல. அப்படியே வித்தாலும் அந்த பழைய ரேட்டுக்கு நான் விற்க மாட்டேன். அவரு 120 கோடி தரேன்னு சொல்லிருக்காரு. என் இடத்துல நீங்க இருந்தா எவ்வளவு ரேட்டு கேட்பீங்க? சோ மனசுல வச்சுக்கிட்டு உங்க ரேட்டை சொல்லுங்க அப்படின்னு அவர் சொன்னதும் அவ உடனே வெளியே வந்து கம்பெனி நடக்குதான்னு பாக்குறா. கம்பெனி நல்லாவே நடந்துகிட்டு இருக்கு. அவளுக்கு ஒண்ணுமே புரியல. நீ சொன்ன மாதிரியே அவகிட்ட நான் சொல்லிட்டேன். அடுத்து என்ன பண்ணணும்? நீ உடனே என்ன பண்ற? நிறைய பேரை வேலைக்கு எடு. கம்பெனி ஸ்மூத்தா போற மாதிரி ஒரு பில்டப் கொடு. மத்ததை நான் பாத்துக்கிறேன். இதெல்லாம் பண்ணா அவங்க 300 கோடி கொடுப்பாங்களா? அதான் நான் சொல்றேன்ல, 3 நாளைக்குள்ள உன் கையில 300 கோடி வரும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தலைவன் போனை கட் பண்ணிடுறான். கட் பண்ண தலைவன் அந்த மூத்தவனை போய் பாக்குறான். என்னடா வேணும் உனக்கு? இல்ல சும்மா உங்களை வந்து பார்த்து ஒரு ஹாய் சொல்லிட்டு போலான்னு வந்தேன். சரி நான் கிளம்புறேன். இப்ப நீங்க அந்த கம்பெனில இன்வெஸ்ட் பண்ண வேணாம். ஏற்கனவே இந்த நிலக்கரி ப்ராஜெக்ட்ல நம்ம நிறைய இன்வெஸ்ட் பண்ணிட்டோம். இப்போ இதுலயும் நம்ம இன்வெஸ்ட் பண்ணா நம்ம கையில ஒத்த பைசா கூட நிக்காது. போர்டு மெம்பரும் காண்டாயிருவாங்க. அதுக்காக என்ன பின்வாங்க சொல்றியா? நான் அந்த கம்பெனியை வாங்கினாதான் என்னால சேர்மன் ஆக முடியும். நான் அவங்கிட்ட தோக்க கூடாது. என் சொந்த காசை போட்டு நான் அந்த கம்பெனியை வாங்குறேன். நீங்க அக்ரிமெண்ட் மட்டும் ரெடி பண்ணுங்க. என்ன பாக்குறீங்க? போய் பண்ணுங்க. உடனே அவங்க போக கட் பண்ண அவங்க போனதும் அவளோட PA வந்து ஒரு போட்டோவை காட்டுறான். அந்த போட்டோல தலைவன் அவளோட அண்ணனை பார்த்ததையும் அதோட அந்த பேட்டரியோட ஓனரை பார்த்ததையும் காட்டுறான். இவங்க என்ன பேசிக்கிட்டாங்கன்னு தெரியல. ஆனா ஹூஜின் அவங்க 2 பேரையும் மீட் பண்ணிருக்கான். அப்படின்னா இவன் தான் என் அண்ணனுக்கு ஐடியா கொடுத்திருப்பான். நான் அவனை பகிச்சிருக்க கூடாது. இப்ப நம்ம மூத்தவன் என்ன பண்றான்? அவனோட மாமா கிட்ட போய் உதவி கேட்கிறான். அவ இப்படி பண்ணுவான்னு எதிர்பார்க்கல மாமா. நீங்க எனக்கு இன்னும் கொஞ்சம் பணம் கொடுத்தா போதும், நான் அந்த கம்பெனியை வாங்கிடுவேன். ஏன்னா அவ 180 கோடி வச்சு கேட்டுட்டா. அந்த கம்பெனியை 100 கோடியில வாங்கிடுவேன்னு சொன்னேன். இப்ப என்ன இவ்வளவு கேக்குற? சரி வாங்கிருவேல? கண்டிப்பா வாங்கிருவேன் மாமா. சரி நான் உனக்கு கொடுக்கறேன். போய் அந்த கம்பெனியை வாங்கிட்டு வா. என் அண்ணன் உங்களுக்கு 120 கோடி தரேன்னு ஆஃபர் பண்ணான். நான் உங்களுக்கு 150 கோடி ஆஃபர் பண்றேன். அந்த கம்பெனி எனக்கு கொடுத்துருங்க. என்ன மன்னிச்சிருங்க. உங்க அண்ணன் இப்பதான் 200 கோடி தரேன்னு சொல்லிருக்காரு. நீங்க அதுக்கும் மேல தந்தா நான் உங்களுக்கு அந்த கம்பெனியை எழுதி கொடுக்குறேன். எதுக்குடா நான் வாங்க பாக்குற கம்பெனியை நீ வாங்க பாக்குற? புரியல? நீ பண்ணதை தான் நான் திரும்ப உனக்கு பண்றேன். அதோட நீ எவ்வளவு காசு கொடுத்தாலும் நான் அதை விட 10 ரூபாய் கொடுத்து அந்த கம்பெனியை வாங்கிடுவேன். ஏன்னா என்கிட்ட என் மாமனாரோட பணம் இருக்கு. ஆனா உன்கிட்ட யாரோட பணம் இருக்கு? உடனே சின்னவன் என்ன பண்றா? நம்ம தலைவனை கூப்பிடுறா. அப்பவே நீ என் டீம்ல சேர்ந்திருந்தா இந்நேரத்துக்கு நீ அந்த கம்பெனியை 80 கோடியில வாங்கியிருப்ப. ஆனா இப்ப பாத்தியா உன்னால அதை வாங்க முடியல. அப்படின்னா இதெல்லாம் உன்னோட வேலையா? ஆமா என்னோட வேலை தான். நான் தான் அதை ஏத்தி விட்டேன். ஏன்னா நீ என்னோட ஈகோவை சீண்டிட்ட. ஆனா இப்பவும் என்னால உனக்கு உதவி பண்ண முடியும். உதவி வேணும்னா என்கிட்ட சாரி கேளு. சரி எனக்கு உதவி பண்ணு. என்னால அந்த கம்பெனியை வாங்க முடியுமா? கண்டிப்பா வாங்க முடியும். ஆனா அதுக்கு முன்னாடி நீ என்கிட்ட சாரி கேளு. நான் உனக்கு ஐடியா சொல்றேன். அடப்பாவி, என் அக்காவையே சாரி சொல்ல வச்சுட்டா. இவன் வேற லெவல் தான். நான் தான் சாரி கேட்டேன்ல. இப்ப சொல்லு, அந்த கம்பெனியை நான் எப்படி வாங்குறது? 300
கோடி கொடுத்துரு, அவன் அந்த கம்பெனியை வித்துருவான். உடனே அவ 300 கோடி கொடுத்து அந்த கம்பெனியை வாங்க ரெடி ஆகுறா. என்ன இது, உங்ககிட்ட கம்பெனியோட 70% ஷேர் தான் இருக்கா, பாக்கி 30% ஷேர் எங்க? அது வேற கம்பெனி கிட்ட இருக்கு. இவரோட கம்பெனி இவரால் ரன் பண்ண முடியாம இருந்தாரு. அப்ப அவங்க தான் ஹெல்ப் பண்ணாரு. அது ஒரு பினான்ஸ் கம்பெனி. சோ அதனால அந்த ஷேரை அவங்களுக்கு கொடுத்துட்டாரு. உங்களுக்கு இந்த கம்பெனி வேணும்னா அக்ரிமெண்ட்ல சைன் பண்ணி அந்த பணத்தை கொடுத்து கம்பெனியை வாங்கிக்கோங்க. அப்புறமா அந்த ஷேர் ஹோல்டரை பார்த்து நீங்க பேசி அந்த ஷேரையும் வாங்கிக்கோங்க. டைம் கம்மியா இருக்கு, சீக்கிரமா முடிவெடுங்க. உங்க அண்ணன் வேற கால் பண்ணிக்கிட்டே இருக்கான். வேற வழி இல்லாம அவ அந்த அக்ரிமெண்ட்ல சைன் பண்ணி அந்த கம்பெனியை வாங்கிடுறா. என்னால நம்பவே முடியல, என்னோட கம்பெனிக்கு 300 கோடியா? இது கண்டிப்பா லக்கு தான். லக்கெல்லாம் கிடையாது, உன் கம்பெனிக்கான சரியான வேலை தான் இது. சரி, அந்த ஷேரை யார் பேர்ல எழுதி வைக்கணும்? நான் தான் ஏற்கனவே சொன்னனே, ஸ்மைல் பினான்ஸ் கம்பெனி பேர்ல அந்த ஷேரை எழுதி வச்சிருங்க. இப்ப அவ வின் பண்ணதுக்காக பார்ட்டி கொண்டாடுறா. எல்லாமே உன்னாலதான். இப்ப நான் சொல்றேன், நீ என் டீம்ல வந்து ஜாயின் பண்ணிக்கோ. கண்டிப்பா ஜாயின் பண்ணிக்கிறேன். ஆனா எனக்கு உன்கிட்ட இருந்து ஒரு சின்ன ஆஃபர் வேணும். என்ன ஆஃபர்? ட்ரேடிங்ல உனக்கு ஷேர் இருக்குல்ல, அதுல இருந்து 1% ஷேரை மட்டும் எனக்கு கொடுத்துரு. இப்ப கெமிக்கல் டிபார்ட்மெண்ட் தான் டாப்ல வரப்போகுது. நீ ஏன் ட்ரேடிங்ல ஷேர் கேக்குற? ஏன்னா ட்ரேடிங்க்கு நான் பாஸ் ஆகணும்னு நினைக்கிறேன். என்னால முடியாதுன்னு நினைக்கிறியா? இல்ல இல்ல, கண்டிப்பா உன்னால முடியும். அந்த கேப்பபிலிட்டி உன்கிட்ட இருக்கு. நீ கேட்டபடி அந்த ஷேரை நான் உன் பேர்ல எழுதி வச்சிடுறேன். சரி, நான் கிளம்புறேன். எங்க போற? இப்போதானே பார்ட்டி ஆரம்பிச்சோம். பார்ட்டி பண்ற மூட்ல நான் இல்ல. எனக்கு கொஞ்ச நாள் லீவ் வேணும். என்னோட ஹாலிடேவை நான் ஸ்பெண்ட் பண்ண போறேன். கட் பண்ணா மூத்தவனை காட்ட அவன் பயங்கர கடுப்புல இருக்கான். உன் அப்பா தான் உன்னை அனுப்பி வச்சாரா? நீ பண்ணது தப்பு தானே. அவ்வளவு காசு வாங்கியும் உன்னால அந்த கம்பெனியை வாங்க முடியல. நான் என்ன பண்றது? எவ்வளவு ட்ரை பண்ண, ஆனா அவ எனக்கு முன்னாடி போய் அந்த கம்பெனியை வாங்கிட்டா. அவ குறுக்கு வழியில செயல்பட்டுதான் இந்த கேம்ல வின் பண்ணிருக்கா. நீயும் அதே மாதிரி போக வேண்டியதானே? ஏன் எப்ப பார்த்தாலும் நேர்மையா சண்டை போடுற? சரி, அவளுக்கு எதிரா உங்ககிட்ட ஏதாவது ட்ரம்ப் கார்டு இருக்கா? அவளுக்கு எதிரா என்கிட்ட என்ன இருக்கு? அவ எல்லாத்துலயும் உஷாரா இருக்கா. ஒரு நிமிஷம், அவளுக்கு எதிரா என்கிட்ட ஒரு ட்ரம்ப் கார்டு இருக்கு, பெரிய ட்ரம்ப் கார்டு. அவ அப்பாவை கொல்ல பார்த்தா. என்ன, கொஞ்சம் டீடைலா சொல்லு அப்படிங்கிற மாதிரி அவனோட ஒய்ஃப் கேட்க அவனும் நடந்த எல்லாத்தையும் சொல்றான். கட் பண்ண நம்ம டைரக்டரை காட்ட அவரு தன்னோட கேபினுக்கு வந்துகிட்டு இருக்காரு. அங்க வந்தா நம்ம சின்னவ இருக்கா. என்ன டைரக்டர், என் அப்பாவோட சீட்டு உங்களுக்கு பிடிச்சு போச்சு போல, அதுலயே உட்காரலான்னு முடிவு பண்ணிட்டீங்களா என்ன? சேர்மன் வந்த உடனே இந்த சீட்டை நான் கொடுத்துட்டு போயிருவேன். கவலைப்படாதீங்க, சேர்மன்லாம் திரும்ப வரப்போறது இல்ல. இனிமே இந்த சீட்டு எனக்கு தான். இன்னும் 3 நாள்ல நான் தான் அந்த சீட்டுக்கு தகுதியானவனு ப்ரூவ் பண்ணிட்டு அந்த சீட்ல உட்கார போறேன். அதை நீங்களும் பார்க்க தான் போறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவ அங்க இருந்து கிளம்ப. இதே நேரத்துல நம்ம தலைவன், நம்ம தலைவி, அப்புறம் நம்ம சோடா புட்டி, அவங்க 3 பேருமே எங்கேயோ போயிட்டு இருக்காங்க. அப்ப நம்ம தலைவனுக்கு நம்ம சின்னவ கால் பண்றா. வெக்கேஷன் நல்லா என்ஜாய் பண்ணு, நீ திரும்ப வரும்போது நான் தான் இந்த சிஎஸ் ஓட சேர்மனா இருப்பேன். அதை பார்த்து ஷாக் ஆயிடுது. அப்படியா? அப்ப நான் உனக்கு ஒரு சூப்பரான ஒரு கிஃப்டை கொண்டு வரேன். உண்மையாவா? என்ன கிஃப்ட்? நீ அதை கண்டிப்பா பார்க்க தானே போற. அதை பார்த்து ஷாக் ஆயிருவேன். வெயிட் பண்ணு, கிஃப்டோட நான் வரேன் அப்படின்னு சொல்லி நம்ம தலைவியை பார்த்து கண்ணடிக்க, அட இவன் வேற நம்மள பார்த்து கண்ணடிச்சுக்கிட்டே இருக்கான் அப்படின்னு சொல்ல இந்த எபிசோட் முடியுது. நம்ம தலைவனும் நார்மலா தான் இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கான். ஆனா தலைவிக்குள்ள கொஞ்சம் கொஞ்சமா லவ் வந்துகிட்டு இருக்கு. என்ன ஆக போகுதோ அடுத்த எபிசோட்ல பாத்துடலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த வீடியோல மீட் பண்ணுவோம். Man.